அபிவிருத்தியை நோக்கி வேகமாக செல்ல போகின்ற பிரதேச செயலகம் என்றால் அது தெளிவலையத்தான். அதில் இன்றைக்கு அரசாங்கத்தால் பெரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ எல்லா வேலை திட்டங்களும் உங்களுடைய பிரதேசத்துக்கு கூடியது. அப்போ அதனால விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, மக்கள் மத்தியில் இருக்கின்ற குறைபாடுகளை முதல்ல செவிமடுக்கணுங்கிறது நாங்கள் தெரியும். அப்போ அதே போன்ற அதிகாரிகளுக்கு நாங்கள் முதல்ல மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் செவிமடுத்து விட்டு அதுக்கு பாசிட்டிவான ஃப்ளெக்சிபிளான பதில்களை சொல்லுவோம். ஏண்டா இப்போ பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ அரச அதிகாரிகள் மீது, அரச துறை மீது பொதுவாகவே நாடு முழுவதும் அதிருப்தியான நிலைமை தான். நாங்கள் எவ்வளவுதான் வேலை செஞ்சோம். உதாரணம் சொல்ல போனால் கொண்டுட்டு கடந்த வருடம் நாங்கள் டிசிசியில் இங்கே ஒதுக்கப்பட்ட நிதி அல்லது வேலை திட்டங்கள் எல்லா வேலை திட்டங்களும் பூர்த்தி ஆகிடுது. அதற்கு முதல்ல ஒரு பாராட்டம் தெரிவிக்கணும் இங்கே இருக்கின்ற டிஎஸ் உள்ளிட்ட இங்கே இருக்கின்ற அதிகாரிகள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வேலை செய்ய முடியாமல் போய்விட்டோம். இப்போ அதுக்கான காரணம் இருக்குது. காரணம் வந்து அது டெலிகேஷன் லேட்டாக வந்தது. உதாரணம் சொல்லுங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் பெருந்தொகையான நிதி யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்கோம். ஆனால் எங்களுக்கும் தெரியும் அது அவ்வளவு செய்ய முடியாது. காலம் கடந்து இருக்குது, அடுத்து டைம் போதாது, பெரிய வேலை திட்டம் இருக்குது, நம்மளோட வேலை செய்கின்ற அந்தந்த துறை சார்ந்தவர்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். அதனால இது முழுமையாக நிறைவேற்ற முடியாதுங்கிற ஒரு என்ன விருப்பமாக இல்லாவிட்டாலும் ஒரு கசப்பான செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. இது சம்பந்தமாக அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் கூட முடியுமான மட்டும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். முடியுமான மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்ற யாழ்ப்பாணத்தில் 90% வேலைகள் சரி செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. அதுல விசேடமாக இந்த தெல்லிப்பளை பிரதேசத்துல உங்களுக்கு தான் பெரிய தொழில் வரும், உங்களுக்கு தான் பிறகு விமான நிலையம் வரும், உங்களுக்கு தான் இங்கே பெரிய சேவிஸை கொஞ்சம் விரிவான முறையில் முன்னெடுக்கிறதுக்கான தீர்மானப்பட்டு உங்களோட பிரதேசத்தில் தான் இங்கே மயில் துறைமுகத்தில் இருக்கின்ற படகுகள் அகற்றிவிட்டு அதை உண்டாக்கட்ட வேலையை நாங்கள் முடிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யும். அப்போ அந்த இடத்துல வருகின்ற தொழில் பேட்டை என்பது உண்மையிலேயே இப்பயே சொல்றாங்க. எங்களுக்கு ஒருத்தர் வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் கவர்மெண்ட் ஒன்று போடுறது. அவரே சொல்றாரு 1000க்கு அதிகமான ஆட்களுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கணும். இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து சிமெண்ட் பேக்கிங் சொன்னா இங்க இருந்து இல்லை பேக்கிங் பொல்யூஷனுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை, நவீன முறையில் பேக்கிங் அதை அவர் கேட்டிருக்காரு. வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று ஒன்று இருக்குது. அதுல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாருங்க ஒன்றுமே வெளியில வரக்கூடாது என்று சொல்லலாம். முதலாவது நீங்க பார்க்க வேண்டும். இல்ல முதலாவது இல்ல வெள்ள நீர் அல்ல, மழை பெய்தால் அது வெளியில வர வேண்டும். நான் கதைச்சு முடிக்க வேண்டும். முதலாவது இந்த உங்களுக்கு தெரியுமா பழுக்கியார எங்க தொடங்கு? நெல்லிப்பழம் ஹாஸ்பிட்டல் அந்த கால்வாயில தான் தொடங்கு. அதுக்குள்ள மழை பெய்த தண்ணி வரக்கூடாது என்று சொல்றது ஒரு காலமும் நடக்காது. மழை பெய்த தண்ணி வெளியில வர வேணும். நீர் ஒரு மழை வெங்கட பழம் ஹாஸ்பிட்டல்ல பெஞ்சாலும் அது வெளியில வரத்தான் வேணும். அதுக்குள்ள வர்றது மழை தண்ணி மட்டும்தான். மற்றது இந்த இன்ஃபெக்டட் வாட்டர் எங்களுக்கு ரேடியோட்டிவ் வாட்டரும் வரும், மற்ற விதமான வாட்டர்களும் வரும். அதெல்லாம் ஸ்டோரேஜ் பிளானுக்குள்ளார போய் அதை டபுள் ஆக்குறதுக்கு ஏடிபி ப்ராஜெக்ட் ஒன்றுக்கும் அப்ரூவலுக்கு போயிருக்கு. ஆனால் இந்த மழை நீர் நீங்க வேணுமெண்டா யாரும் இப்போதும் போய் பார்க்கலாம். இதுல பாரதி குழையில விழுகிற மழை தண்ணி இந்த பழுக்கியாற்றின் தொடக்கமா இருக்கிற அந்த பெரிய வாட்டர் ரிசோர்ஸ் போட்டானுக்குள்ள வருது. அதை வர வேண்டாம் என்று சொல்றேன்டால் எனக்கு தெரியாது. ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்து ஒன்றும் வழியில வர வேண்டாம், ஒரு தண்ணி உள்ளுக்கும் போகலாம். ஆனபடி எனக்கு படிப்பா பார்த்துக்கிட்டாங்க. நான் போன முறை கதைச்சது நீங்களே பின்னுக்கு போற தண்ணியை பற்றி கதைக்கிறீங்க. அதெல்லாம் சூப்பர் பிளானிங்
இப்ப சரி பண்ணி அதை டெவலப் ஆக்குறதுக்கு ஏஜிபி அப்ரூவல் கிடைச்சு அது நடந்து கொண்டிருக்கு. இந்த முன்னுக்கு வர தண்ணி பெறவேணும். இது படுக்கையாத்துல தொடக்கம் இதுக்குள்ள அசுத்த தண்ணி வரக்கூடாது. இது மயான இந்த படுக்கையாட்டுக்கு வந்து 7 மயானங்களுக்குள்ளால போகுது. இதுக்குள்ள நல்ல தண்ணி தான் அனுப்பணும் என்று சொன்னால் இதை குடிக்க போறீங்களா? இல்லைன்னா கதை விளங்கியில திருவிழா யாராவது நேர போய் பாருங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்ல மாட்டோம். நாங்கள் இதை கதைக்கு அடுத்த நாளே அந்த கால்வாய் தூர்வாரம் போட் செய்ய வேண்டிய வேலை செய்திருக்கிறது. ஆனா தண்ணி வழியில வரக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லி நாங்கள் இந்த விடயத்துல நாங்களுமே அந்த வெள்ள நீர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட தெரியப்படுத்த முடியும். செயலாளர் சுகாதார அமைச்சுக்கு நான் கடிதம் போட்டுனாங்க. அவன் அங்கே இதை நிறுவி எங்களுக்கு அறிக்கை சாப்பிட்டு நடக்கும் பொழுது ஏற்கனவே அங்க உறுப்பினராக இருந்த ஆரையும் வந்து அதில் அனுமதிக்கக்கூடாதுன்றதுதான் எங்களுக்கு நேரம். நீங்கள் ஓடிட்டு இதழுக்கு நீங்கள் அனுப்பியிருந்தால் அதுல வேலை செய்கிற சில பேர் வந்து அந்த நாம்பூர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறோம். அவை அப்படியானவர்களை விலத்தி நீங்கள் மற்றாக்களை அமைச்சர் தான் போட்டிருக்கோம். வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் தான் கிட்டத்தட்ட 3 கிராமம் உடனடியாக பழைய பிரதேச சபை செயலாளர்கள் அறிவித்தது. போலே அறிவிக்க அவர் ஒரு சரியான ஒரு மனிதரை மதிக்கக்கூடிய பதில். நான் ஒரு கனடாக்காரரை காரில் கூட்டிட்டு கொண்டு போனா நாங்கள் சாப்பிட்றது அவன் முகத்துடிக்கு இது மணக்குது என்னது சாப்பிட்றது உடனே அறிவித்தேன். பிறகு எங்கள் எமோச்சு நந்தகுமார் ஐயாவுக்கு அறிவித்தேன். நந்தகுமார் ஐயா உடனடியாக நடவடிக்கைக்கு தெரிவித்திருந்தேன். பிஹெச்சி அனுப்பியிருக்கிறாரு. நான் பார்த்துருக்கணும். பெரிய சபை இந்த மூடு இல்லை. எங்கட வீட்டில் ஒரு சிரட்டை மீன் இருந்தால் உடனே வளர்க்க போக்கியா பறிச்சு கொண்டு போறீங்க. அதுக்கு ஒட்டுக்கிழமை 3 கீழ்மலை வந்து ஒரு புனித பூமி, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு பார மக்கள் சாப்பிடுறதுக்கு அம்மாச்சி தான் நாடினான். இதுவும் கூட இல்லை. தகரத்தால மூடி கிடக்கு ஐயா. தகரத்தால மூடி கிடக்கு இன்னும் மணக்குது. பிரதேசத்துக்கு 3 நாள் தவணை போடுவோம். பெரிய செலவில்லை. முதல் பிரதேச செயலாளர் சொன்னார். சொல்றார் கோட்டேஷன் கொடுத்துக்கிறாங்க 3 ரூபாய். அவர் கோட்டேஷன் கொடுத்து 3 ரூபாய் கோட்டேஷன் பண்ணணும். 3 நாளைக்கு மூடி தரணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லணும். அது பெரிய வைத்தியசாலைக்கு வந்த 1 கோடி ரூபாய் நிதி திரும்பப்பட்டது தொடர்பாக கடந்த கூட்டத்தில் வினாவப்பட்டது. அது சம்பந்தமாக இந்த சட்டமன்ற அறிக்கையில் அது சம்பந்தமாக எதுவும் உள்ளடக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில எனக்கு தெளிப்பட வைத்தியசாலையில இருக்கு. அதை சில பேர் மாறின நாங்கள் வேற நிர்வாகம், வைத்தியசாலை வேற நிர்வாகம். அப்ப நானும் பல அதுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நல்ல விஷயம் இரிகேஷன் தொடங்கிக்க தங்கிட்ட அந்த வேலை நடக்க வேண்டும் மட்டும் ஒரு 3 கிழமையா ஒரு சடல சின்ன வந்து அதை நிரந்தரமா எல்லாம் பிளட் பண்ணினாப்புல தண்ணியை விட்டுச்சுன்னா அது ஒரு டெங்குன்ற ஒரு மிகப்பெரிய வாழ்விடமா மாறும். இந்த ஒரு தற்காலிக ஏற்பாடு அவையால பராமரிக்கலாம், அவையால துப்புரவு செய்யலாம்ன்றது தெரியுது. வழிபடக்குள்ள மட்டும் ஆயிரக்கணக்கான காணிகள் அவ்வாறு அடையாளப்படுத்திடும். இல்ல சார், இவை எடுக்க சொல்ல இவன் நோட்டீஸ் பண்ணிட்டு இங்க ஏதாவது ஒரு உரிமையாளர் இருப்பேன். எந்த காணிக்கும் உரிமையாளரோ அல்லது ஒரு பராமரிப்பாளரோ என்று சொல்ற இவரும் இல்லாமல் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு மாங்காதாக்க எடுக்க முடியாது. ஆகவே நோட்டீஸ் பண்ணி அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அவர்களுடைய அனுமதியோடையே அங்க இருக்கிற வறிய மக்களுக்கு எந்த காணியும் யாரும் இப்ப கள்ளபுரத்தை முடிக்கலாம். ஆகவே இந்த அடிப்படையில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக கொடுத்தோம். இல்லாட்டி இவர்கள் கிளீன் பண்ணி தந்தாலும் ஓகே. ஏன்னா நாங்கள் மிக குறைஞ்ச டெங்கை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட கைட்ஸ் மருதங்கேணி கார்நகரை விடவே குறைவா தெளிப்பட மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதுல. ஆகவே இந்த மாரி காலத்துக்கு நாங்கள் இப்ப சிக்கன்குனியாவும் தொடங்கி இப்ப வேற இடங்கள்ல ஜூன் மாதம் இலங்கையில டெங்கு பீக்குக்கு போய்கொண்டிருக்கு. வடமராட்சி பிரதேசத்துல டெங்கு குறையவே இல்லை. ஆகவே இந்த அடிப்படையில இது செய்து தந்தால் தான் சார் எங்களுக்கு டெங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கு. பிரதேச ஒரு சந்தேக நபர் கையிலிருந்து நாங்கள் ஒரு கடிதத்தை எடுக்கிறோம். அதை பெர்மிஷன் சொல்லி
ஜிஎஸ் வந்து சைன் பண்ணிருக்கு. ஜிஎஸ் சைன் பண்ணிருக்கு. அது எங்களோட கஸ்டடியில் எடுத்து நாங்கள் அது உண்மையான சைனா கண்ட சைனான்னு தெரியும். அந்த ஜிஎஸ் கேட்டுட்டேன். சரி, இப்ப அவன் சொல்ற 3 ரோட்ல எந்த ஒரு டிப்பரை போவான்னு செய்யுங்க. அதான் செய்ய வேண்டிய ஒரே வேலை. சரிதானே? ஒரு இடத்துல மண் அகலனுக்கு நாங்க இங்க பெர்மிஷன் கொடுக்க இல்லை. சரி, சரிதானே? சரியா? அப்ப ஏதாவது சொன்னாக்கா எங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக தொடர்புனா நாங்கள் உயிர் காவல் போய் நம்ம அந்த அடிப்படை பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் போலீஸ் பண்ணி சொல்லி பட் அந்த இடத்துல நான் கேட்க ஏதோ ஒரு சிக்னல் வேற ஒரு பக்கத்தான ஜேசிக்கு ஒரு பக்கத்தால போயிட்டு இருக்கேன். பட் அங்க வச்சு அவங்க சொல்றாங்க எனக்கு கேட்டா என்ன அவங்க பக்கத்துல உள்ள காணிக்காரங்க அங்க நிமிந்து கதைக்க மாட்டேன். அவங்கள பார்த்து பயம் அவன் எனக்கு சொல்றாரு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பிள்ளை நான் உனக்கு காய்ச்சி கொண்டு இருக்கிறத கூட இந்த விஷயம் என்று சொல்லி அவங்க தெரிஞ்சு கணக்கு தான் விரட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் திருப்ப ஃபோன் பண்ணேன். பிள்ளை நீ அப்போ வந்துட்டு போனா திருப்பி வந்துட்டு போகுது எல்லாம் பிரச்சனை ஆகிட்டு தங்களை விரட்டிட்டு போறான். நான் எப்படி நீ காணிக்கல போகிறது எப்படி அவங்க இங்க வந்து திருப்ப முருகுடைய உட்கார்ந்துருக்க முடியும்? ஈவன் நாங்க வரைக்கும் கூட அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு காணி ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க வந்துடுறாங்க பிடிமாட்டு மண்ணை டாக்குறாங்க திருப்ப வந்து மண்ணையும் கொண்டு போகிறாங்க. கேள்வி கேட்க முடியாது. உங்காணியா பெர்மிஷன் இல்ல. சரிதானே? நீங்க அந்த 3 ரோட்டையும் காவல் பண்ணுங்க. அடுத்த முறை விளையிக்க நீங்க காவல் நாட்டு போலீஸ் நான் சொல்றத கேளுங்க. அடுத்த முறை அவன் வீடியோ எடுத்து கொண்டு வந்தார். நீங்கள்லாம் அதில் பார்க்க வேணும். அதை நீங்க பிடிக்கல மண் போடுற வழியில வீடியோ எடுத்து கொண்டு வந்தால் அது உங்களுக்கு தான் போகணும். வேற வழியில நீங்கள் உங்களோட சேர்ந்தால செய்யணும்னு வந்துடும். சரிதானே? ரெண்டபடியால அந்த 3 ரோட்டை நீங்கள் போகணுங்க. இந்த ரோடையும் மண்ணோட போக விட வேண்டும். மண் அள்ளுறதுக்கு பெர்மிஷனும் இல்லை. ரைட்? There is no permission to get the sand from this area. So you please all 3 roads she told. So cover that road. So they won't like to inform to you because these messages are going here and there. So next time they will give the videos, right? I ask them. So if the videos come, you are also involved in that. So better to is that you know now these all these are very severe nowadays punishment. You know? So you be careful and do that. Right? நீங்க அடுத்த முறை நீங்க வீடியோ எடுத்து எங்களுக்கு தாக்கும். நானும் கேட்டு சொல்றேன். சரி, எந்த ரோட்டால போகுது? ரைட். உங்க யார் நீங்கள் இந்த கடமையை ஜோடிக்கிறீங்க. கதைங்க நான் கதைக்காக கூட நீங்கள் உங்களால் கதைக்கிறதால வரையில் என்ன என்ன எங்களை காணிய என்று கேட்டது என்ன உங்களை விட பண்ணுங்கோ கொண்டே போடுறேன். அவர் போட்டேன் உறுதியை அனுப்புங்கோ கோட்டை படியுங்கோ காட்டில் புத்தாத்தை எடுங்கோ 5 புத்தாத்தை தருவாங்கோ காசு அனுப்புகிறோம். இங்கே 3 நாள் வந்தாங்க. அந்த அதிகாரி வரையா மாறிக்கிட்ட நான் கூடத்தில் இருந்து கதை ஐயா நான் சொன்னேன். நான் இருக்க மாட்டேன். நான் 2 தாங்க இருக்கணும். நான் சின்ன மனிதன் நான் இருப்பேன். 2 தாங்க இருக்கணும். அந்த படம் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த காணியா காட்டாண்டு நம்ம உதாரண பிடி அடுத்த நாள் வந்து திரும்பி போனான். உறுதியெல்லாம் பாட்டுக்கு கட்டையில் போய் உறுதியெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் கேட்டுனா நீ மதியாம என்ன செய்ய போற? நான் சொன்னவங்களே காணி வேணும். நாங்கள் வாங்கின விலைக்கு தான் நம்ம காணிக்கு உறுதி காசு தருவினோம். நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். இன்றைக்கு தான் காணி 40-50 போகும். எனக்கு ஒரு மைலடி படிக்கன்னு சொன்னால் நீரவ படித்தேன். 75 லட்சம் கேட்டதான் ஒரு காணி ஒரு பரப்பம் நாங்கள் வாங்குவோம். காணி போட்டு நாங்கள் மண்டபம் வந்துருக்கிறோம். இதுக்கு முன்னால நாங்கள் தோட்டம் செய்யுது. அந்த பரங்க அதில் நிற்குது. ஏன் நிற்குது? ஒன்று நீங்க சாப்பிடுங்கோ இல்லைடா சாப்பிடுவோம். 35 வரைக்கும் முடிச்சேன். நான் விளக்கிட்டு 39 வரை கட்டினேன். 6வது ஊரில் இருக்கிறேன்.
சுவீகரித்து எடுத்தாச்சு. 40 வருடங்களாச்சு. அரவாசி காணி உரிமையாளர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் தான் உரிமை கோருவதற்கு இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாங்கள் 2 சட்டத்தரணிகளை அரசு சார்பாக தாருங்கள் என்று இப்பொழுது உங்களிடமும் கேட்கின்றோம். அடுத்தது, இந்த நஷ்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சரியான தருணம் என்று நான் 100% எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் ஊழலற்ற ஒரு உத்தமமான ஜனாதிபதியின் கீழ் எங்களுடைய அரசு அமைந்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த நஷ்டஈடை தர மறுத்தால் இதற்கு பின்னர் எப்பொழுதும் எங்களுக்கு இந்த நஷ்டஈடு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த மக்களுடைய ஆரம்பத்தில் நான் இந்த நஷ்டஈட்டை கோரும்போது இந்திய அரசாங்கத்தினால் 50,000 வீடு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. நான் சொன்னேன், நீங்கள் இந்த நஷ்டஈட்டை கொடுத்தால் அவர்கள் புரிதல் காணியை கௌரவம் செய்து அந்த வீட்டு திட்டங்களை பெற்று அவர்களும் எங்களைப் போல சாதாரணமாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இன்று அந்த நிலை இல்லை. அவர்களுக்கு நஷ்டஈடு கிடைக்குமா கிடைக்காதா? முதலாவது என்னுடைய கேள்வி, எங்களுக்கு இந்த நஷ்டஈட்டை அமைச்சர் அவர்கள் பெற்று தருவார்களா? நான் இந்த சபையில் பகிரங்கமாக கேட்கின்றேன். ஜனாதிபதியின் செயலாளர் ஸ்ரீயோடு நான் பிரத்யேகமாக உரையாடியிருந்தேன். அவர் கட்டாயம் பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக ஒரு பேரனை கொண்டு வந்து தரலாம் என்று எனக்கு கூறியிருந்தார். நாங்கள் கால அவகாசம் தந்திருக்கின்றோம், இன்னமும் தாரதற்கும் ஆயத்தமாக இருக்கும். 40 வருடங்கள் தந்திருக்கின்றோம். இந்த 4 மாதங்கள் தாரதங்களுக்கு பெரிய காரியம் இல்லை. இதற்கு உரிய நஷ்ட ஈட்டை தருவார்களா என்களை மதிப்புக்குரிய அமைச்சர்கள் இதிலே பகிரங்கமாக சொன்னால் அந்த 808 பேர்களுடைய மனங்களும் நிம்மதியாகவும் இல்லை ஐயா, தோழர் என்னென்ன உரிமை இருக்கு. நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தாரோம். இப்போ நான் பார்த்து டிஎஸும் லேண்ட் கமிஷனுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க, ஜனாதிபதிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு நாங்கள் இங்கே அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு குழு ஒன்று அமைத்துக் கொண்டு அதன் உண்டாக செய்ய வேண்டும் என்கின்ற முடிவையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதுல அரசாங்கம் மிக தெளிவா இருக்கு, ஜனாதிபதி மிக தெளிவா இருக்காரு. ஒன்று, மக்களுக்கு ஆன மாற்று காணி அல்லது நட்டு இதை கொடுக்கறதுல அரசாங்கம் பின்னிக்க போகுது. வேண்டாம், எங்களுக்கு நஷ்டம் தான் ஐயா, எங்களுக்கு வேண்டும். நட்டையிட பெற்றுக் சுத்திகரிக்கப்பட்ட காணிகள் சரி. அப்ப அந்த காணிகளுக்கான மாட்டுக்காணிகள் சொல்ல நிச்சயமாக அதுகளுக்கு நாங்கள் நட்டையிட பெற்று தரதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். இதுக்கான நான் செயல்படுறேன். தேவையான இந்த மீட்டிங்ல விமானத்துறை மீட்டிங் நடந்த இந்த மீட்டிங்ல நாங்கள் தீர்மானமாக எடுப்போம். மக்களுக்கு க்ஷீடமாக லேண்ட்ல வந்து 45 பேர் எங்களுக்கு அண்மையில இருக்கிற சில பிரிவுகளில் இருக்க சந்தைகள்ல இருந்தும் நமது கடைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு. விவரத்தால் எங்களை பிரபல பாடசாலைகள் அனைத்தும் உட்பட 100 மாணவர்களுக்கு கிட்ட புகையிலசா போதைப் பொருள் ஆரம்ப நிலையில இருந்ததால் அவர்களை நாங்கள் காப்பாற்றிக்கும், சில பேர் சிகிச்சைக்கும் வழிப்படுத்தி. இதுல என்னென்றால் எங்களுக்கு இந்த கேன்சர் எங்களை பிஹெச்எம் அவரை டீல் பண்ணுறதுல நிறைய சிக்கல் பண்ணுறோம். ஈவன் துர்க்கியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கூட சில கடைகள்ல இளையவர்களுக்கு சுகாதார எச்சரிக்கை 80% இல்லாம வழக்கு விற்பனை செய்யப்பட்டு நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். ஆகவே இதுல எங்களுக்கு போலீசார்ட்ட ஒத்துழைப்பு வேணும். சிறுவர்களுக்கு, அதாவது 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு எந்த ஒரு புகையிலசார் பொருட்களையும் விற்க முடியாது. அதே போல 80% சுகாதார எச்சரிக்கை இல்லாமல் எந்த ஒரு பொருட்களையும் விற்கலாம். நினைக்கிறேன் கொரோனாவுக்கு முதல் எங்கட பிரதேசத்துல நாங்கள் கிட்டத்தட்ட 95% அந்த பொருட்கள் இல்லாமல் தெளிப்பட இருந்தது. பின்னர் தளர்வுகள் ஏற்பட்டதுக்கு பிறகு இப்ப பாடசாலை மாணவர்களே இந்த பொருட்களை புகையிலசார் பொருட்களை பாவிக்கிறது எங்களுக்கு சரியான பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாடசாலையிலிருந்து நிறைய கோள்கள் வருகிறது. பாட மாணவர்கள் இடவிலகுகிறார்கள். இடவிலகின மாணவர்கள் பேர்ந்ததை விநியோகிக்கிறார்கள்.
ஆகவே இதுல போலீசார் ஒத்துழைப்பு இருக்குது. இன்னும் இப்படியானவர்களை கைது செய்கிறதுக்கும் அவர்களை சட்டத்தின் முன் பிள்ளைகளுக்கு விற்கிற அந்த கடை உரிமையாளர்களோ இல்லாவிட்டால் சில பேர்கள் வெஹிக்கிளில் கொண்டு விற்கிறார்கள் என்று சொல்லப்படுது அவர்களையும். மற்றது இதுல இன்வெஸ்டிகேஷன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்தா அதில் ரூட் கோஸை இழக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வேண்டும். Drug items, tobacco items, mainly from Chunagam area. In the markets, they are selling, and then some sweet சுவை ஊட்டப்பட்ட பாக்குகள் என்று கணக்கிடுறாங்க. ஓயில சார் பொருட்கள் வேற பொருட்கள் ஆக்கப்பட்ட பல பாக்குகள் கைப்பற்றியிருக்கு. அதை விட புயல சார் பொருட்கள் 21 வயதுக்குட்பட்டதுல நாங்களும் அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம், போலீசாரும் அதிகாரம் உடையவர். இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சில பேரை நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு சார். அதே நேரம் நீங்கள் உடுவில் பிரதேசத்துக்கு ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கிறதால அந்த பிரதேசத்தோ ஏன்னா அங்கே இருந்து தான் அதிக அளவிலான பொருட்கள் எங்களுக்கு இந்த புயல பொருட்களை கட்டுப்பாடுக்கு இல்லாமல் வருது.